வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்களுக்கு சந்தைக்கு வருவதை தடுப்பதற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. மக்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசியல் உரிமைகளை முன்னெடுத்துச் செல்ல எப்போதும் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ள சிவஞானம் ஸ்ரீதரன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடத்தும் விசாரணைகளில் பங்கெடுக்காமல் விலகியோடும் முன்னாள் அமைச்சர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் போன்ற பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் சந்தைக்கு வருவதை தடுப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு குழுவொன்றை நியமித்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். சிறுவர்களின் ஆரோக்கியத்திற்கு நேரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த பொருட்கள் சந்தையில் இடம்பெறுவதை தடுக்கும் வகையில் பரிந்துரைகளை செயல்படுத்தப்படும் என்றும் அதன்படி வரும் மாதங்களில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சுடுநீர் போன்றவற்றை தரமற்ற பிளாஸ்டிக் போத்தல்களில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த பொருட்கள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளை கொண்டிருப்பதாக உலகம் எச்சரிக்கையுடன் கவனம் செலுத்தி வருகிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சந்தையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பல ஆபத்தான தகவல்கள் வெளியாகிய நிலையில் இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை அழைத்து இவற்றின் பாதிப்புகள் குறித்த விளக்கங்கள் வழங்கப்படும் என்றும் இதற்காக நிபுணர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசியல் உரிமைகளை ஒரே நேரத்தில் முன்னெடுத்துச் செல்ல எப்போதும் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். இன்று கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு இந்த பிரதேசத்தில் இவ்வகையான கூட்டம் நடக்கின்றது. இதை இனிமேலும் மாதாந்தம் நடத்த வேண்டியது அவசியமாகும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் கூறுகையில், எமது மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் பொருளாதார மேம்பாடும் அரசியல் உரிமைகளும் இணைந்து செல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கின்றோம் என்றார். மேலும் கண்டாவளை பிரதேசத்தில் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு பொதுமக்களின் காணிகள் மீட்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு திட்டத்தில் உள்ள காணிகள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றார்கள். இவர்களுக்கு உரிய காணி ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மற்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட மூவரும் இன்றைய தினம் கம்பஹாம் மேல் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மெர்வின் சில்வா தாக்கல் செய்த பிணை மனு மேல் நீதிமன்ற நீதிபதி WKD விஜயரத்ன முன் இன்று பரிசீலிக்கப்பட்டதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய மெர்வின் சில்வா, ஜயந்த கப்ரால் மற்றும் நவீன் வீரகோன் ஆகிய மூவருக்கும் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தலா 2 லட்சம் ரொக்கப்பணையும் தலா 50 லட்சம் பெறுமதியான 5 சரீரப்படைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு பயணத்தடையும் இவர்கள் மீது விதிக்கப்பட்டது. மெர்வின் சில்வா கிரிபத்குட பகுதியில் உள்ள காணி ஒன்றில் போலி ஆவணங்கள் தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி பத்ரமுல்லையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்தது. அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணைக்காக நேற்றைய தினம் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. அவர் கடல் தொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மணல் அகழ்வு திட்டம் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பு தொடர்பாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சிறப்பு விசாரணைகள் பிரிவின் தலைமை அதிகாரி ராஜித சேனாரத்னவுக்கு நேற்று காலை 9 மணிக்கு ஆணைக்குழுவில் சமூகமாகி வாக்குமூலம் அளிக்க எழுத்துப்பூர்வ அழைப்பு வழங்கியிருந்தார். ஆனால் அவர் ஆணைக்குழுவில் நேரில் வராத நிலையில் அவரது சட்டத்தரணி மூலம் உடல்நல காரணங்களால் முன்னிலையாக முடியாது என்ற தகவலுடன் தொடர்புடைய கடிதம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் வீடமைப்பு மற்றும் கட்டுமான அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கும் அவரது அமைச்சு பொறுப்பு காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கடை விற்பனை தொடர்பான விசாரணை காரணமாக ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரும் குறித்த திகதியில் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாது என்று தெரிவித்ததோடு புதிய தேதியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். புதிதாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானம் தொடர்பாக அதன் விமான அணிவகுப்பை ஏற்பாடு செய்தவர்கள் எதிர்காலத்தில் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். 10 வருடங்களுக்கு முன்பே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானத்தை கொழும்பில் 3 தடவைகள் பறக்க அனுமதி வழங்கியவர்களும் நாளைய தினம் பதிலளிக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.
அதே நேரத்தில் தனது குடும்பத்தினர் எந்தவிதமான தவறும் செய்யவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்திய நாமல் ராஜபக்ச நடப்பில் உள்ள அனைத்து விதமான விசாரணைகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை உலக அளவில் எரிபொருள் விலை குறைந்திருக்கும் நிலையில் இலங்கையில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை உயர்விலிருந்து யார் யார் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் அவர் கேள்வி எழுப்பினார். உலகளாவிய அதிகார போட்டி எதிர்காலத்தில் இலங்கையின் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாகலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருந்தார். புத்தக வெளியீட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உலகம் தற்போது ஆபத்தான அதிகார போட்டி கட்டத்தில் உள்ளது. இதன் தாக்கம் ஏற்கனவே பலவீனமான பொருளாதாரத்தில் இருந்து வருத்தும் இலங்கையினை மேலும் பாதிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரானில் நடைபெற்ற இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கிறேன் என்றும் கூறினார். ஈரான் இலங்கைக்கு கடினமான காலங்களில் உதவியிருந்த போதும் தற்போதைய அரசாங்கம் அதனை மதித்து எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்காதது கவலை அளிக்கிறது என்று விமர்சித்துள்ளார். தொடர்ந்து அவர் கூறுகையில், அணுசக்தி மற்றும் பொருளாதார ஆதிக்கம் தற்போது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து பின்னடைய தொடங்கியுள்ளது. சீனா மற்றும் ரஷ்யா போன்ற ஆசிய சக்திகள் உலக மேடையில் மேலெழுகின்றன. சீன ஜுவான் சர்வதேச பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு மாற்று நாணயமாக உருவெடுக்கப்பட்டு பிரிக்ஸ் நாடுகள் அதனை ஏற்க ஆரம்பித்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் பங்கு முக்கியமானதாக இருப்பதாகவும், $4 டிரில்லியன் மேற்பட்ட அந்நிய செலாவணி இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் இலங்கை அண்மிக்க வேண்டும். இந்தியாவை புறக்கணிப்பது இப்போதைய காலகட்டத்தில் பொருத்தமற்றதாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். உலக பாரம்பரிய தளமான சிகிரியாவை பாதுகாப்பதற்காக அதன் சுற்றுப்புற பகுதியில் அங்கீகரிக்கப்படாமல் கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டி துசித மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். தற்போது சிகிரியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கப்படும் ஆபத்தில் இல்லை என்றாலும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் எதிர்காலத்தில் அதன் அந்தஸ்துக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிகிரியா கிபி 5ஆம் நூற்றாண்டின் மன்னர் காசியப்பனால் கட்டப்பட்டது. அதன் நுட்பமான கட்டடக்கலை, சுவர் ஓவியங்கள், கண்ணாடி சுவர் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுகள் ஆகியவை உலக பாரம்பரியத்தில் அதனை முக்கிய இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. 1982ஆம் ஆண்டு சிகிரியாவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் அண்மை காலத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டடங்கள் அதிகரிப்பது சிகிரியாவின் மரியாதையை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்று தேசிய ஊடகங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. கந்தானை போலீஸ் நிலையம் அருகே இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடையாளம் தெரியாத 2 நபர்கள் T-56 ரக துப்பாக்கியுடன் காரில் பயணித்தவர்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். காரில் இருந்த இருவரும் இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நிலையில் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவரான உபாலி அமனுவில உயிரிழந்தார். இதேபோல் மற்ற காயமடைந்த நபர் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீரா மனஹர என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் உயிரிழந்த உபாலி அமனுவில சமீரா மனஹராவின் மைத்துனர் என்றும் கூறப்படுகிறது. இருவரும் உடற்பயிற்சி நிலையத்திலிருந்து வீடு திரும்பும் வழியில் வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளிப்படையாக தெரியவில்லை என்பதுடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டறிவதற்காக கந்தானை போலீசார் உள்ளிட்ட பல விசாரணை குழுக்கள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன.